இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. நீர்தானப்பா எங்கள் கண்மலையாகிய கர்த்தர் அப்பா. நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் தயாபரர், நீரே எங்கள் மேல் தயவுள்ளவர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழும்பி உம்மை பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க ஆண்டவரே கிருபை தருவீராக. காலை தோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே. ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு புதிய கிருபையை நீ விளங்க பண்ணுவீராக. ஏசப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பலனும் கேடகமாக இருக்கிறீர் ஆண்டவரே, அரணும் கோட்டையுமாக இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, ஜெபிக்கிற குடும்பங்கள் உண்மையே நம்பி இருக்கிறாங்கப்பா. அவர்களுடைய இருதயம் உண்மையே நம்பி இருக்கிறதப்பா. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திர நாளைக்கு விழுத்து புதிய நாளில் கர்த்தாவே நீர் சகாயத்தை அனுப்புவீராக. எந்தெந்த காரியத்தில் சகாயத்தை எதிர்பார்த்து ஆண்டவரே ஒத்தாசையை எதிர்பார்த்து மனுஷ தேவைகளை எதிர்பார்த்து ஆண்டவரே இருக்கிறார்களோ, தேவனுடைய கண்களினால கிருபை உண்டாகி ஆண்டவரே அவர்களுக்கு நீர் சகாயம் தருவீராகப்பா. தேவைகளை சந்திப்பீராக. யெகோவா ஈரே கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் சொன்னீங்களேப்பா. நீர் சகாயத்தை அனுப்புவீராக ஆண்டவரே. இதன் நிமித்தமாய் கர்த்தாவை இந்த இரவு நேரத்தில் உம்முடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களும் களி கூறும்படியாய், அவர்கள் பாட்டினால் உம்மை துதிக்கும்படியாய் இந்த புதிய நாளில் அற்புதங்கள் நடக்கட்டும், சகாயங்கள் வரட்டும், மனுஷனுடைய உதவிகள் வரட்டும், ஒத்தாசைகள் வரட்டும். ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும் ஐயா. தேவன் அப்படி செய்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.